உறுப்பினர் யாழினி அவர்களே, வழக்குரைஞர் அணியின் மாநில செயலாளர் பார்வேந்தர் அவர்களே, சூக விடுதலை செழியன் அவர்களே, சங்க தமிழன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 12:30 மணிக்கு நான் விமான நிலையம் சென்று விமானம் பிடித்து திருச்சி வழியே பெரம்பலூர் செல்ல வேண்டும். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் எனது சிற்றன்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் என்று ஜேக்கப் வன்னியரசு போன்றவர்களின் இடத்திலே நேற்று சொன்னார்கள். நானும் அதற்கு முதலில் தள்ளி வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று மிகுந்த துயரத்தோடு பதிலளித்தேன். ஆனாலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் தேதி நாம் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறோம். 11ஆம் தேதி நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் என்பதனால் 9ஆம் தேதியே இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினால் நானும் அதனை பங்கேற்க முடியும் என்கிற அடிப்படையில் தான் சென்னையிலும் விழுப்புரத்திலும் 9ஆம் தேதி 11ஆம் தேதி பிற மாவட்டங்களில் என்று நாம் முடிவு செய்தோம். சின்னம்மா அவர்களின் உடல் நலம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையிலே, சுய நினைவற்ற நிலையிலே செயற்கை சுவாசத்தில் இருக்கிறார். கை கால்கள் கூட அசையவில்லை என்கிற ஆபத்தான நிலை. என்றாலும் இதனை தள்ளி வைத்தால் மறுபடி நடத்துவதற்கான சூழல் அமையாதோ என்கிற ஒரு கவலை எனக்கு மேலிட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் சூழலும் இருக்கிறது. எனவே அறிவித்து போராட்டம் நடக்காமல் போய்விட்டது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் மேலிட்டது. எனவேதான் நான் பெரம்பலூரில் இருந்து முகநூல் நேரலையில் 9ஆம் தேதி திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் சென்னையிலும் விழுப்புரத்திலும் நடக்கட்டும், அதேபோல் இன்று இரவு அரூரிலே நடைபெறவிருக்கிற தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் தள்ளி போட வேண்டாம், நடக்கட்டும் என்று அறிவித்தேன். வலியோடு எடுத்த முடிவுதான், ஒரு கடினமான முடிவுதான். ஆர்ப்பாட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்திருக்கிற நிலையிலே தள்ளி போடுகிற போது சோழர்களின் தொண்டர்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று நான் ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். எனவே அந்த வழியோடுதான் நான் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், தள்ளி போட வேண்டாம் என்று உறுதிபட ஜேக்கப்புக்கு நேற்று மாலை தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக சமூக ஊடகங்களில் போராட்டம் தள்ளி வைப்பு என்று பல்வேறு கருத்துக்களை நம்முடைய தோழர்கள் பதிவிட்டு பரப்பிவிட்டார்கள். அதனால் கூட்டம் திட்டமிட்டவாறு திரளுமா, உரிய நேரத்திற்கு வந்து சேருவார்களா என்கிற ஒரு சந்தேகம் இருப்பதையும் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். எத்தனை பேர் வந்தாலும் 10 மணிக்கு தொடங்குவோம், 12 மணிக்கு முடிப்போம் என்று நான் சொல்லி அதன் அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். விரிவாக பேச வேண்டும், நெடுநேரம் பேச வேண்டும். இந்த ஆணவ கொலைகள் தடுப்பது குறித்து ஆழமாக பேச வேண்டும் என்கிற உணர்வுகள் மேலோங்கி இருக்கின்றன. ஆனாலும் கூட 1:30 மணி விமானத்தை பிடித்தாக வேண்டும் என்கிற நெருக்கடியும்
சூழலில் நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசுக்கு ஒரே கோரிக்கைதான், சொல்லப்போனால் 2 கோரிக்கை. ஒன்று, ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை, அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர், பேர் தான் வேற வேற, எல்லாம் ஒரே துறைதான், காவல்துறைதான். இந்த வழக்கிலே காவல்துறையினரே 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற சூழலில், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு நம்பகத்தன்மையுடையதாக இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற யாரையும் நியமிக்கலாம், நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம். நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராஜீவ்